அதாவது 2 கால் இருக்கு எமர்ஜென்சி கால் பிளைன்ல. பேன் 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 அப்படிங்கிறது ஒரு கால். அப்படின்னா எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கு. எப்படின்னா ஒரு இன்ஜின் போயிடுச்சு. அது ஒரு எமர்ஜென்சி. பட் நாட் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் கிடையாது. மேனேஜ் பண்ணலாம். எனக்கு உடனடியா உங்க சர்வீஸ்லாம் வேணும். கிரவுண்ட்ல வந்து எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஃபயர் சர்வீஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஜின்ல. அது கூட பேன் தான் கொடுப்பாங்க. சம்டைம் மேடே கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. இந்த சிவியாரிட்டி கம்மியா இருக்கிற இதுக்கெல்லாம் பேன் 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 3 தடவை சொல்லுவாங்க. அது இல்லாத லைஃப் அண்ட் டெத், ஏன்னா அடுத்த செகண்ட் என் டெத் நடக்கலாம், எனக்கு வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு, எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் நான் வந்து ரொம்ப ட்ரபிள்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு 3 தடவை சொல்லுவாங்க மேடே மேடே மேடே. இந்த மேடேங்கிறது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. இதுக்கு என்ன நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, அதுக்காக சொல்றேன். அது வந்து அந்த பிரெஞ்சு வேர்டுக்கு மீனிங் வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ, வேற ஒண்ணு இல்லை. ஹெல்ப் மீன்னு கத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளைன் எங்க பறந்து இருக்குன்னா ஒருவேளை அங்க அவர் சொல்றது பார்த்தா அந்த இடத்துல கூட விழலாம். அப்ப இமீடியட்டா ஒருவேளை ஒரு 2000 அடியில பறந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு உடனே இது அனுப்புவாங்க. அந்த ஃபயர் பிரிகேடு, ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸ் அனுப்புவாங்க. கீழே விழுந்த உடனே ரெஸ்கியூ பண்ணா கொஞ்சம் பேர் பொழைச்சுப்பாங்கிறதுக்கு. அப்படி மேடே சொல்லிட்டு ஃபர்தரா கம்யூனிகேட் பண்ணனா அவர் பண்ணுவாரு. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் திருப்பி ரன்வே வரேன்னா ஏர்போர்ட்ல மத்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ரன் பிளைன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரன்வே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி 2 ரன்வே தான் 2மே கிளியர் பண்ணிடுவாங்க. எதுல வேணா இவங்க இறங்கிக்குவாங்க, எது கன்வீனியன்டா இருக்கு அதுல இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு கம்ப்ளீட்டா இவங்களுக்கு தான் அட்டென்ஷன். மத்த கால்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மத்த ஒருத்தர் வந்து டெடிகேட்டடா இவரை வந்து இறக்குற முடிய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து டச் டவுன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன மெடிக்கல் ஹெல்ப் வேணுமோ அல்லது இந்த மாதிரி சப்போஸ் ஃபயர் ஆயிருந்ததுன்னா ஃபயர் பிரிகேட் எல்லாமே தயார் நிலையில வச்சுக்காங்க. இதுக்கு தான் மேடே, வேற எதுவும் பண்ண முடியாது. ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. அதுக்கு சப்போஸ் கீழே விழலாம் அப்படிங்கிற சமயத்துல கொடுக்கிற ஒரு டிஸ்ட்ரெஸ் எமர்ஜென்சி ஒரு சிக்னல் தான் அது மேடே. அது கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து டைம் இல்லை. கடைசி செகண்ட் முடிய ஒரு பைலட் வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணலாமா, சேவ் பண்ணலாமான்னு பார்த்திருப்பாரு. ஆனா இது சற்று உயரம் ஒரு 2000 அடி 3000 அடியில நடந்திருந்தா இதை ஃபிகர் அவுட் பண்ணி அவரே கூட சரி பண்ணியிருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எதுவுமே பண்றதுக்கு அங்க நேரமே கிடையாது. 600 அடிங்கிறது இப்படி போயிடும், டக்குன்னு போயிடும். ஒண்ணுமே அவரே யோசிச்சு அந்த ஒரு இன்புட் போடுறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்து விழுது.